அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நவராத்திரியின் 2ஆம் நாள் நாளைய தினம் 23/9/2025 செவ்வாய்க்கிழமை. 2ஆம் நாளுக்குரிய அம்பிகை தேவி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை நாம வழிபாடு செய்யணும். இந்த அம்பால எந்த முறைப்படி வழிபாடு செஞ்சா நாம நினைச்ச காரியம் கைகூடும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த அற்புதமான நவராத்திரி நாட்கள்ல ஆதரவற்ற பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில நீங்க வழிபட வேண்டிய அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மன். இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பூஜை அறையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. தீபம் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. எந்த நேரத்தில் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 6 to 7, மதியம் 1 to 2, ராகு கால நேரமான 3 to 4:30, மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ள எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது தவறாம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு முல்லை மலர் சூட்டி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இலை கிடைத்தால் விட்டுடாதீங்கன்னு. இந்த 9 நாட்களுக்குமே ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2ஆம் நாள் அம்பாள் ராஜராஜேஸ்வரிக்கு நீங்க வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வேர்க்கடலை. எப்படி நாம் அம்மன் வராகிக்கு வேர்க்கடலை வைப்போம், அதை போல வேர்க்கடலையை வைக்கணும். அடுத்தது மஞ்சள் நிறத்திலால் ஆன பழங்களை வைக்கணும். மாம்பழம் கிடைச்சா மாம்பழம் வைங்க, இல்லை மஞ்சள் நிறத்தில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம் வைக்கலாம். பலாப்பழம் கிடைச்சது அப்படின்னா பலாப்பழம் வைக்கலாம். பைனாப்பிள் சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறத்திலால் ஆன பழங்களை பிரசாதமாக வச்சுக்கோங்க. சுண்டலுக்கு வேர்க்கடலை சுண்டல் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது வேர்க்கடலையை பச்சையாக எடுத்து வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு, பூவு, பழம், கண்ணாடி வளையல் இது எல்லாம் நீங்கள் வச்சு வழிபடும் போது இந்த அம்பாளுடைய பெயரை சொல்லி இந்த இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ராஜராஜேஸ்வரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மருவு இலைகளை கையில் கொண்டு 2ஆம் நாளுக்குரிய தேவியின் பெயரை மருவு இலைகளால் அர்ச்சனை செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வருங்க. மருவு இலை நீங்கள் இன்னைக்கே பூக்காட்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மருவு இலை சீசனும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். எல்லா பூ மார்க்கெட்லேயுமே இந்த மருவு இலை மிக எளிதாகவே கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றி நான் ஷார்ட்ஸில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் நேரம் கிடைக்கும் போது போய் தவறாமல் பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.